விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இப்போ ஒரு மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலை, அந்த உணர்வு நிலையில் இருக்கேன். மகிழ்ச்சியும் பதற்றமும் ஒன்றா இருக்கும். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடித்தோம்னா ரெண்டுமே கலந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், அதே நேரம் ஒரு பதட்டமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு உணர்வு இல்லை. கடந்த 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல், அதில் ஒரு நேபாளி உட்பட 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் அந்த உயிரிழந்த பரிதாபம் அது தெரியும். அப்போவே ரொம்ப தீவிரமாக பிரதமர் சூளுரைத்தார். ஆனால் இதற்கு சரியான பதிலடி தேடி பிடித்து வேட்டையாடுவோம் அப்படின்ற மாதிரி. அது நேற்று நைட்டு நள்ளிரவு, அதாவது 7/5/2025 அதிகாலை 1:44க்கு நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ப்ரெஸ் நோட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. தீவிரவாதிகளுடைய 9 இடம் டார்கெட் பண்ணி 9 இடத்தையும் முற்றிலுமாக அளிக்கிறான். இது இந்த மற்றது எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் வாரெலாம் கிடையாது. அவங்க மிலிட்ரிக்கு நமக்கும் ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய தீவிரவாதி, இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானே இதை உள்ளூர கொண்டாடணும். அவர்கள் நாட்டிலையுமே ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, இத்தனை தீவிரவாத குழுக்கள் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அதை அவங்களாம் அடிக்க முடியலை, வேறு வழியும் தெரியலை. அதுக்கு இந்தியா அடித்ததை உள்ளூராக அவங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும், வெளிப்படையாகவே சொல்லணும். முற்றிலுமாக ஒழிக்கப்படுது. அதனால் ஒரு நல்ல ஆப்ரேஷன். இது தொடர்பான இன்னும் விரிவான அதுக்கு அடுத்து கொடுக்கணுன்றிருப்பாங்க, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வகையில் ஒவ்வொரு இந்தியருமே இந்தியன்ற நிலையில் பெருமைப்படக்கூடியது. அது கட்சி அரசியல் மாச்சரியங்களை கடந்து எல்லோருமே பெருமைப்படக்கூடியது. நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியர்கள் இது மாதிரியான தருணங்களில் முழுமையான ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்றத உணர்த்த வேண்டிய தருணம். 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய தேசத்துக்கு ஒரு அந்த சின்ன நாடுன்னு இல்லை, எந்த நாடுமே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது, பயங்கரவாதத்திற்கு முற்றிலும் எதிரானவர்கள் அப்படின்றத உணர்த்த வேண்டிய ஒரு தருணம். பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சது. அதில் அந்த சிம்பாலிக்கு நேம் அது 26 பேருடைய குங்குமத்தை, செந்தூர்னா செந்தூரம் குங்குமம் அப்படின்னு அர்த்தம். 26 பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சாங்க இல்லை, அதற்கான அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னே வச்சு அடித்தோம். நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்கிறது மாதிரி இதுதான் அந்த அன்றைக்கு பகல்காமில் உயிரிழந்த அந்த மக்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு உண்மையான அஞ்சலி அப்படின்றாரு. அந்த வகையில் இது அந்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்த இராணுவ நடவடிக்கையை அப்படி கொண்டாடுறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதனால் இது அந்த ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு நிலை. சரி, நம்ம இந்த பதிவுக்கு போவோம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பதிவினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இந்த 7th பட்டாலியன் போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 7th பட்டாலியனு, அங்கே எப்படியும் ஒரு 1000 பேர் வரைக்கும் இருப்பாங்களா. பட்டாலியன்னா ஒரு 8 கம்பெனி, ஹெட் குவார்ட்டர் கம்பெனி சேர்த்து ஒரு 8 கம்பெனி இருக்குது. அதனால் ஒரு 1000 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஹெட் குவார்ட்டர் கம்பெனின்னா அந்த எம்டி ஆர்டி குரூப்பு, அந்த பண்டகசாலை QM, அப்புறம் ஹெட் குவார்ட்டர் குரூப்பு, இதெல்லாம் சேர்த்து அங்கே இருக்காங்க. இதில் இவர் ஒரு 30/4/2025 ஒரு குறிப்பாணை கொடுத்துருக்குறாரு. யாருக்குன்னா அவங்களுடைய கம்பெனி இன்ஸ்பெக்டர்ஸு, எஸ்ஐஸு, அப்புறம் டெபுட்டி அண்ட் அசிஸ்டண்ட் கமாண்டண்ட்டு, அவங்களுக்கு ஒரு குறிப்பாணை கொடுத்துருக்குறாரு. அதனுடைய அந்த மெயின் மட்டும் வாசிக்கிறேன், பார்த்துக்குங்க. அவர் என்னென்னா, அந்த 30/4/2025 டேட்டு போட்டிருக்கிறாரு. அவங்களுடைய கமாண்டண்ட் அசோக் குமார் அவர். ஆனால் அதில் ரெஃபரன்ஸ் ஏதாவது காமிக்கிறாரு, 2 ரெஃபரன்ஸ். காவல்துறை துணைத் தலைவர் ஆயுதப்படை சென்னை அவர்களின் நிகழ்ச்சி செய்தி ஒரு DTO மெசேஜ் காமிக்கிறார். 15/05/1532. அப்புறம் அதுக்கான நாள் 4/9/2024. அப்புறம் அணி அலுவலக நாக்கா எண் 6/9/2024. அதன்படி என்ன சொல்கிறாரு, இவ்வணியில் பணிபுரியும் அனைத்து நிரும மற்றும் குழும காவல் ஆளுநர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வாராந்திர ஓய்வு
15/12/2024 வரை வழங்கப்பட்டு வந்த நிலையில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஆயுதப்படை சென்னை அவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் வழங்கிய அறிவுரையின்படி தலைமையிடத்தில் பணிபுரியும் காவல் ஆளுநர்களுக்கு வாராந்திர ஓய்வு வழங்கப்படுவதை நிறுத்தி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. அதனால் இவர் நிறுத்தி வைக்கிறாராம். அதில் வந்து ஏடிஜிபி ஏபியை வேற சேர்த்துக்கிறாரு அவர் சொன்ன அறிவுரையில். சரி, இது என்ன அந்த ரெஃபரன்ஸ் என்னமோ 6/9/2024 9, அப்புறம் 4/9/2024 இதெல்லாம் போடுறாரு. இப்போ இது தொடர்பாக அந்த 30/4/2024 இது போட்டிருக்கிறாரு. ஒரு 28/4/2024 நினைக்கிறேன் அந்த மதுரை ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்புலாம் ஒன்று கொடுத்துச்சுல வாராந்திர ஓய்வு குறித்து. அது குறித்து இவருக்கு தெரியுமா தெரியாதா? அசோக்குமார் கமாண்டன்ட்டுக்கு வந்து அதில் இப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா அது கண்டெம்ட் கோர்ட்டுக்கு வந்துடுங்க. அது யாராக இருந்தாலும் டிஜிபியை ரெஸ்பாண்டண்டாக போட்டு செந்தில்குமார்னு ஒரு போலீஸார் வாங்கினது குறித்து அந்த 28 நாள் உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 15-20 நாளாக பேப்பர் பூரா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா டிஜிபியை பதிலறிக்கை தாக்கல் சொல்லி அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு பட்டு தேவானந்த் அவங்க வந்து உத்தரவு போட்டதன் பேரில் நாங்கள் சரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. அந்த நேரம் சட்டசபை கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. முதல்வர் சட்டசபையிலே அந்த வாராந்திர ஓய்வை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இவர் கமாண்டன்ட் கிருஷ்ணகுமாருக்கு தெரியுமா தெரியாதா? இவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவர் இதை போட்டு குறிப்பானேன்னு சொல்லி அது இப்படியே ரெக்கார்டாக மாட்டுவாங்க. நீ கொடுக்காம கூட இருந்து தொலைங்க. என்னமோ வந்து இப்போ அரசாங்கம் சொல்கிறது படி நீங்கள் கொடுத்து தொலைய போகிறது கிடையாது. கொடுக்காம கூட இருங்க. அதுக்குன்னு இப்படியா ரெக்கார்டாக மாட்டுவாங்க. என்னன்னு கேட்டோம்னா நாங்கள் கொடுக்குறோம்னு கூட சொல்லலாம். பக்காவாக போட்டு வச்சுருக்கிறாரு. ஆமாம், இல்லை தெரிஞ்சு தான் போட்டாரா? உண்மையிலே இப்படி கோர்ட்டில் நீதிமன்ற உத்தரவு இவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இந்த இப்போ பகல்காமுக்கு பதிலடியை நேற்று நைட்டு ஆப்ரேஷன் செந்தூர் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை கேளுங்க. தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அவங்க உலகமே தனியாக இருப்பாங்க போல. அந்த பட்டாலியனை இவங்க மேய்க்கிறது, இவனுக்கு லீவ் கொடுக்காத இப்போன்னு சொல்லி அரட்டி உருட்டி கொடுக்கறது, இதை மட்டுமே இது மேய்க்கிறதுவே உலகம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க போல. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு 16 பக்கம் கொண்ட உத்தரவு அந்த பிடிஎஃப் போட்டிருக்கேன்ப்பா, அதை பிரிண்ட் அவுட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஆளுகிட்ட வேறு என்ன செய்கிறது? இவங்க தான் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்றது தான் டு த டிஜிபிக்கு போட்டிருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு 16 பக்கம் கொண்ட உத்தரவு. அதில் பாரா வந்து அந்த 21-22 அது மட்டும் வாசிக்கிறேன். இன் வியூ ஆஃப் த ரீசன்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ் சம்டு அப் above, this court issues a continuous mandamus with the following directions to the render substantial justice. The respondent is directed to implement the government order GO-MS number 469 police department 3/11/2021 and to ensure proper and effective implementation of the said government order by concerned officers. Para 22. It is absolutely made clear that in future any violation of the above direction would necessarily invite initiation of proceedings against officers concerned under Contempt of Court Act 1971 read with the Article 215 of the Constitution of India. There shall be no draft சொல்லி போட்டு முடிச்சு வச்சிருக்காங்க. இதில் வர்றாரா இல்லையா? கரெக்டாக இந்த ஆர்டர் ஒன்று போதும் இருந்தாலும் கண்டெம்ட்டுக்கு வர்றாரா இல்லையா? இது இப்போ இதில் வெளிப்படுத்துகிறான் சூமோட்டாவாக கோர்ட்டே எடுத்துக்கன்னு. ஆனால் இவர் டைரக்டர் டிஎஸ்பின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மண்டையில் இருக்கிறது. இந்த கோர்ட்டை பற்றி ஆர்டரை பற்றி தெரியாது. இப்படி வந்து ஒரு ரெக்கார்டாக போய் மாட்டினோம்னா அது கண்டெம்ட் வரும், அதை பற்றி தெரியாது. ஆனால் அதனால் இமீடியட்டாக கோர்ட்டு ஆர்டர் எடுக்கவே இல்லையே, டிஜிபிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுறான், டிஜிபி டேக் பண்ணுறான், டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும். நீ அதான் சொல்கிறேன்ல, நீ கொடுக்காம இருந்து தொலைங்க, என்னமோ பண்ணு. ஆனால் ரெக்கார்டாக போட்டு மாட்டுவியா? அப்படியே என்னையா உங்கள் மண்டை வேலை செய்யுது? இப்படி ஒரு ஆர்டர் போட்டு இது ஒரு பெரிய சர்க்குலரு. ஏன்னா இன்னும் வந்து மற்ற கமாண்டண்ட்டு மற்ற பட்டாலியன்லாம் இது போட்டு தான் போட்டு விடுங்கப்பா. ஆனால் எல்லாத்தையும் போட்டு இது ஒன்று என்ன நடக்குது இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றதே தெரியாது போல. அந்த கமாண்டண்ட்டு அந்த பட்டாலியனு அந்த மேய்க்கிறது இதை தவிர இது மட்டுமே உலகம் நினைப்பாங்க போல. போலீஸே என்னன்னு தெரியாது போல. அதனால் இது உங்களுக்கு பயந்துக்கணும் போல இருந்துச்சுப்பா. இது எதுக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு யாருமே தலையிட முடியாது. எப்படி அவர்களுக்கு கொடுக்கறது? ஆனால் அவர் எதை பேசையில் சொல்லியிருப்பாரு ஏடிஜிபி. ஏப்பா அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற ஆளுங்க கூட வந்து அங்கனே தான் இருக்காங்க, வீடு அங்கனே தான் இருக்கா. அவங்களுக்கு கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, வெளியில் கம்பெனி டியூட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு அது கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்டுருந்துருக்கலாம், சொல்லியிருந்துருக்கலாம். பல இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன உத்தரவாக ஓட்டிருக்கிறாரு. அதனால் இதை வச்சுக்கிட்டு இவர் உடனே அடிக்கிறாராம். பார்ப்போம் அது என்னன்றது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. வந்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.